ஹாய், இது வந்து பேசிக்ஸ். நம்ம வந்து எக்ஸலோட பிகினர் கோர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் நெக்ஸ்ட் வர ஆப்ஷன் வந்து ஃபில்டர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஃபில்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட ஷார்ட்கட்ஸ் அண்ட் அட்வான்ஸ் ஃபில்டர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்கிட்ட வந்து இங்கே எம்ப்ளாயீஸ் டேட்டா இருக்கு. இந்த டேட்டாவை எக்ஸாம்பிளை வச்சு நம்ம ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டேட்டா ஷீட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு. நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கூட இருக்கு இந்த வீடியோவில். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நான் ஷார்ட்டா வைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு வந்து என்கிட்ட எங்க டேட்டா இருக்கு. இது வந்து எம்ப்ளாயி டேட்டா. ஸோ ஃபில்டர் வந்து ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஹோம் டேபுக்குள்ள போனா ரைட் சைட்ல எடிட்டிங் குரூப்புக்குள்ள வந்து இங்க ஒரு ஆப்ஷன், எடிட்டிங் குரூப்புக்குள்ள வந்து சார்ட் அண்ட் ஃபில்டர்னு ஆப்ஷன் இருக்கும். இது ஒரு வாட்டி கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா இங்க வந்து இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம அப்ளை பண்ணதுக்கு இது கிளிக் பண்ணா அப்ளை ஆயிரும். இதோட ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் எல். கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணிட்டு ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணிட்டு எல் பிரஸ் பண்ணா இந்த ஃபில்டர் வந்து அப்ளை பண்ணலாம். ஃபில்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து பல்லியோ ஷார்ட்கட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து ஆல்ட் டி எஃப்எஃப் இந்த மாதிரி பண்ணா இது வந்து 2003 சம்திங் அப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்போ வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் யூஸ் பண்ணா ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வந்து இங்கே டேட்டா இருக்கு. நான் வந்து மோஸ்ட்லி கீபோர்ட் தான் யூஸ் பண்றதுனால வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த டேட்டா கிட்ட போறேன். ஆரோ கீஸ் யூஸ் பண்ணிட்டு டேட்டா கிட்ட போயிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் டேட்டாவை செலக்ட் பண்றேன். டேட்டா செலக்ட் பண்றது வந்து கீபோர்ட்ல கண்ட்ரோல்+A பிரஸ் பண்ணா டேட்டா வந்து செலக்ட் ஆயிரும். இப்போ வந்து டேட்டா செலக்ட் ஆயிடுச்சு. செலக்ட் ஆன டேட்டாக்கு வந்து ஃபில்டர் அப்ளை பண்ணதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் பிரஸ் பண்றேன். வந்து ஃபில்டர் அப்ளை ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் ப்ராப்பரா காலம்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கு நான் வந்து இதை ஆட்டோ ஃபிட் பண்ணிக்கிறேன். அது பண்ணதுக்கு வந்து ஆல்ட் ஓ சிஏ பிரஸ் பண்ணா பெருசாயிரும். ஸோ இங்க இருக்கிற டேட்டால வந்து இப்போ ஃபில்டர் அப்ளை ஆயிருக்கு. ஸோ ஃபில்டர் என்னத்துக்கு அப்ளை ஆயிருக்கு, என்னத்துக்கு அது என்ன யூஸ்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். இப்போ வந்து இங்க டிபார்ட்மெண்ட்னு இருக்கு இல்லையா. ஸோ இங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல எனக்கு வந்து ஐடில எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்கன்னு தெரியணும். ஐடி நீங்க இருக்கு இல்லையா, அது கூட வந்து அவங்களோட பேரு டீடைல்ஸ் எல்லாமே வேணும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து ஒன்னா சர்ச் பண்ண முடியாது. ஸோ இதனால தான் நம்ம வந்து ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து எந்த டேட்டா வேணுமோ அந்த டேட்டா வந்து ஈஸியா புல் பண்ணிக்கலாம். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கு. சேல்ஸ், ஐடி, இந்த மாதிரி 4-5 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. எனக்கு வேணுமா இருக்குது. இப்போ வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் மாத்திரம் வேணும். ஸோ அதுக்கு வந்து மேல போனா இங்க வந்து ஃபில்டர் அப்ளை இருக்கு. ஸோ இந்த ஃபில்டர் வந்து ஓபன் பண்ணதுக்கு வந்து மவுஸ்ல வந்து இங்க இருக்கிற ஆரோ கீயை ஒரு வாட்டி கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அப்புறம் வந்து நான் எல்லாமே அன்செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து ஐடி மாத்திரம் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணா என்னோட டேட்டா வந்து ஃபில்டர் ஆயிரும். சப்போஸ் நான் வந்து இது கீபோர்டில் பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபில்டர் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபில்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஆரோ கீஸில் டிபார்ட்மெண்ட் கிட்ட போகிறேன். டிபார்ட்மெண்ட்டில் இந்த இப்போது இது ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணதுக்கு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் சேம் ஆப்ஷன் இங்கே வந்துடும். இப்போ வந்து எனக்கு அன்செலக்ட் பண்ணதுக்கு வந்து ஆரோ கீஸ் யூஸ் பண்ணிட்டு கீழே போகிறேன். போயிட்டு செலக்ட் ஆல் இருக்கிறது வந்து ஒரு வாட்டி ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணால் அன்செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ஐடி கிட்ட போயிட்டு திரும்ப நான் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ வந்து ஆப்ஷன் செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணால் நம்மளோட டேட்டா வந்து ஃபில்டர் ஆயிடுச்சு. ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரமேஷ், சுரேஷ், லக்ஷ்மி, மோகன், பாலா இவங்க எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட சேலரி டீட்டெயில்ஸ் இங்கே வந்துருச்சு. அவங்களோட ஸ்டேட்டஸ் கூட இங்கே வந்துருச்சு. இன்னொரு ஆப்ஷன் பார்த்தா டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஐடியில் ஃபில்டர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எனக்கு வந்து ஸ்டேட்டஸில் ஆக்டிவாக இருக்கிற எம்ப்ளாயிஸ் யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு அதே மாதிரி வந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு டவுன் வர ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே வந்தால் செலக்ட் ஆல் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆக்டிவ் மாத்திரம் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணா வந்து டபுள் ஃபில்டர் அப்ளை ஆயிருக்கு. ஒரு ஃபில்டர் வந்து டிபார்ட்மெண்ட் ஃபில்டர் ஆச்சு. செகண்ட் ஃபில்டர்ல வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஃபில்டர் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு ஆக்டிவான வேற ஆப்ஷன் வேணா அதே மாதிரி இங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரிசைன் ஆகிருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். எவ்வளோ டேட்டா இருந்தாலும் அந்த டேட்டாவில் வந்து நமக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக வேணுமோ அந்த டீட்டெயில்ஸை வந்து நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். எந்த ரிப்போர்ட்ஸ் பண்ணுறது இருந்தாலும் சார்ட்டு, ஃபில்டர் இதெல்லாமே ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸை வந்து எப்போ ஞாபகத்தில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ டெக்ஸ்ட்டை வந்து எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து நம்பர்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்பர் ஃபில்டர்ஸ்னா எப்படி புரியலையே அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வேணா நான் வந்து இங்கே காமிக்கிறேன். இங்கே வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணது கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் பிரஸ் பண்றேன். பிரஸ் பண்ணா ஃபில்டர் வந்து ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து டேட்டாவை செலக்ட் பண்ணதுக்கு கண்ட்ரோல் ஏ பிரஸ் பண்றேன். பிரஸ் பண்ணிட்டு டேட்டாக்கு ஃபில்டர் அப்ளை பண்ணதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் பிரஸ் பண்றேன். இப்போ வந்து செலக்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து என்னோட கொஸ்டின் வந்து
இங்கே வந்து சேலரிஸ் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிற சேலரிஸில் 50,000க்கு மேலே யார் சேலரி வாங்குறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். நான் வந்து சேலரி கிட்ட போயிட்டு இது வந்து ஃபில்டர் பண்ணதுக்கு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு டவுன் வர ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இங்கே கீழே வந்தால் இங்கே வந்து நம்பர் ஃபில்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா இங்கே கூட சூஸ் பண்ணிக்கலாம். லைக் இதை வந்து அன்செலக்ட் பண்ணிவிட்டு 35, இப்போ இங்கே இருக்கிற 45, 50 இருக்குது, இப்படி செலக்ட் பண்ணலாம். இதோட பெட்டரான ஆப்ஷன் வந்து நம்பர் ஃபில்டர்ஸ் கிட்ட போயிட்டு ரைட் ஆரை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணால் இந்த ஆப்ஷன்ஸ் வரும். இங்கே வந்து கிரேட்டர் தென் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக கிரேட்டர் தென் சூஸ் பண்ணுறேன். அது விட்டு இங்கே இருக்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஈக்குவல்ஸ், டஸ் நாட் ஈக்குவல், கிரேட்டர் தென், இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு சுச்சுவேஷனில். எனக்கு வந்து 50,000க்கு மேலே இருக்கிற எம்ப்ளாயீஸ் டீட்டெயில்ஸ் வேணும். அதனால வந்து கிரேட்டர் தென் சூஸ் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இஸ் கிரேட்டர் தென் இருக்கிற லொக்கேஷனில் வந்து 50,000 டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் பார்க்கலாம், இங்கே வந்து நம்பர்ஸை ஃபில்டர் பண்ணி நம்ம கிரேட்டர் தென் 50,000 யார்தெல்லாம் 50,000க்கு மேலே இருக்கும் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துருச்சு. நீங்கள் யோசிக்கலாம், லைக் ஏன்னா இது வந்து ஈஸியாகவே பண்ணிடலாம். இது வந்து சின்ன டேட்டா இருக்கிறதுனால பண்ணலாம். சப்போஸ் நம்மக்கிட்ட வந்து 500,000 டேட்டாஸ் இருக்கும் போது வந்து இந்த மாதிரி ஃபில்டர் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். எந்த ரிப்போர்ட்ஸ் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு எந்த ரிப்போர்ட்ஸ் பண்ணாலும் ஃபில்டர் இல்லாமல் ரிப்போர்ட்ஸே பண்ண முடியாது. ஸோ அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஷன் இது. நான் ஃபில்டர் எடுக்கிறது வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு எல் ப்ரெஸ் பண்ணா ஃபில்டர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஃபில்டர் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸை தான் பண்ணணும். ஃபில்டர் பண்ணலாம், நம்ம வந்து நம்பர்ஸ் பேஸ்டு ஃபில்டர் பண்ணலாம், டெக்ஸ்ட் பேஸ்டு ஃபில்டர் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ வந்து சின்ன ஒரு ரிப்போர்ட் சாம்பிள் காமிச்சிடறேன் நான் எப்படி பண்ணுறதுன்னு. இந்த ரிப்போர்ட் சாம்பிள் வந்து நான் ஃபாஸ்ட்டாக பண்ண போகிறேன். ஏற்கனவே சொல்லி கொடுத்தது தான். ஸோ இதை வந்து கொஞ்சம் நார்மலாக ஜென்ரலாக ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும்போது எப்படி ஜென்ரேட் பண்ணுவாங்க நான் காமிக்கிறேன். என்னோட ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும், 60Kக்கு மேலே சேலரி வாங்கணும், ஆக்டிவாக இருக்கணும். நான் வந்து ஜென்ரலாக எப்படி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணணும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் பேசிக்காக. ஸோ புரியலனாக்கா உங்களை வாட்டி பாருங்கள், அப்போ ஈஸியாக புரிஞ்சிடும். அதை விட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அது வந்து ஆன்சர் பண்ணுறேன். நான் வந்து எப்படி நான் வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தாக்கா என்னோட ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போதும் பாலா டிபார்ட்மெண்ட் வந்து ஐடி சேலரி வந்து 62,000க்கு மேலே இருக்குது, சேலரி வந்து 60,000க்கு மேலே இருக்குது, அப்டேஸ் வந்து ஆக்டிவ் இருக்குது. ஸோ நம்ம ரிக்குவயர்மெண்ட்டு ஒருத்தர் கேட்டாங்க இல்லையா, அந்த ரிக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணும்போது வந்து இந்த டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இதை வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே எங்கெல்லாம் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ வந்து பேஸ்ட் பண்ணலாம், இல்லை வந்து இதை இமெயில் பண்ணலாம், இல்லை யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ ரிப்போர்ட்ஸ் வந்து பேசிக்காக எப்படி தான் ஜென்ரேட் ஆகும். நம்ம இன்னும் வந்து ரிப்போர்ட்ஸ்குள்ளே போகல, ஜஸ்ட் இந்த ஃபில்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் இன்னும் வந்து டீட்டெயிலாக ரிப்போர்ட்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு அதுக்குள்ளே போகல. ஒரு சாம்பிளுக்காக தான் ஃபில்டர் எப்படி யூஸ் ஆகும், அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சின்ன ஒரு சாம்பிள் காமிச்சேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஃபில்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம், டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்னு பார்த்தோம், நம்பர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ஃபில்டரோட ஷார்ட்கட் கீஸ் பார்த்தோம், ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி சின்ன ஒரு சாம்பிள் ரிப்போர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ இங்கே வந்து ஹோம் டேப்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே கவர் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஷன்ஸும் கவர் ஆயிடுச்சு. எல்லா வீடியோஸும் என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து மோஸ்ட்லி நான் வந்து ரிப்போர்ட்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் அண்ட் ஐ வில் see you in the next video.